கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் நீதிமொழிகள் புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முன்னுரையை நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். அதை பார்த்துவிட்டு நீங்கள் இதை பார்த்தால் உங்களுக்கு அதிகமாக பிரயோஜனமாக இருக்கும். இல்லையா? நீதிமொழிகள் ஏன் படிக்க வேண்டும் என்பதையும், நீதிமொழிகள் பகுதிகளையும் நாம் பார்த்தோம். சாலமோனுடைய நீதிமொழிகள், சாலமோனுடைய நீதிமொழிகளை பெயர்த்தெடுத்த எசேக்கியா ராஜா, ஆகூரின் நீதிமொழி, அதுக்கப்புறம் லெமுவேலின் தாய் ஆகிய அவர்களுடைய போதனைகள்னு சொல்லி 4 வகையாக இது கருதப்படுகிறது. இப்போ இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்ற எக்ஸ்பிளனேஷனை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம். ஸோ ஏன் நீதிமொழிகளை படிக்க வேண்டுமா? விவேகம், நீதி, நியாயம், நிதானம். இந்த நீதிமொழிகளை படிக்கும்போது என்ன வருதுன்னு நம்ம பார்க்குறோம். விவேகம், ப்ரெசன்ட் மைண்டு, நீதி எது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கும். நிதானம் ரொம்ப முக்கியம். இது நிதானமாக இருக்கிறது. அடுத்தது நியாயம், நியாயமாய் இல்லை, எல்லா காரியத்திலும் நியாயமாக நடக்கிறது. இது எல்லாம் எப்போ வருதான்? ஞானமும் புத்தியும் அறிவும் என்னுள் வரும்பொழுது வருகிறது என்று நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இல்லையா? மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். இதை படிக்கும்போது எனக்கு சங்கீதக்காரன் சொன்னது தான் ஞாபகம் வருது. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மூடன். இல்லையா? அப்போ வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கடவுளுக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தோடைய ஆரம்பம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. அப்போ கடவுளுக்கு பயப்படாதவங்க, அப்போ கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னை பார்க்க யார் இருக்காங்க, என்னை கேட்க யார் இருக்காங்க, என் பாவங்களை என்ன யார் இருக்காங்க என்று சொல்லி அவர்கள் துணிகரமான செயல்களை செய்கிறதை கூட நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவத்திலே அது இருக்குது. ஆண்டவரை பற்றி தெரியும், ஆனால் உள்ளான அந்த உணர்வு இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்காது. பரலோகம்னா அதை பற்றி கவலை கிடையாது, நரகம்னா அதை பற்றி கவலை கிடையாது, கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறதுனா அதை பற்றி கவலை கிடையாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதான்? அவர் என்னை பார்க்கிறார் என்பதும், என்னுடைய காரியங்களை அவர் கணக்கு வைக்கிறார் என்பதையும் உணர்வது தான் என்ன பண்ணுறது? கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம். அந்த ஞானம் நமக்குள்ளே இருக்கிறபடினால தான் நாம் கிறிஸ்துவை என்ன பண்ணுகிறோம்? தொழுது கொள்ளுகிறோம். ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், நாம் எல்லாம் கண்டுபிடிப்பாளர்கள் இல்லையா? ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம், இன்னொரு பொருளை ரெண்டுத்தையும் இணைச்சி இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கிறோம். ஒருவரும் என்ன கிடையாது? படைப்பாளி கிடையாது. எதையுமே யாராலையும் என்ன பண்ண முடியாது? படைப்பாளி கிடையாது. டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு விஷயத்தை புதிதாக கண்டுபிடிப்பது. உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் படைத்த பொருட்களில் இருந்து, மாலிகுல்ஸில் இருந்து கண்டுபிடிக்கப்படுவது தான் என்னதான்? டிஸ்கவரிங். அவங்க படைப்பாளி கிடையாது. அதனால தான் ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லும் பொழுது, நான் சயின்ஸை எவ்வளவாய் ஆராய்ந்தனோ அதை விட அதிகமாய் நான் வேதத்தை ஆராய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஞானம் எங்கேருந்து பிறக்கிறது? படைப்பாளி என்னும் ஒரு கடவுள் உண்டு. இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் ஒரு உண்டு என்பதை குறித்து நாம் பேசுகிறோம். தெசலோனிக்க பட்டணத்தில் ஐ திங்க் அத்தேனே பட்டணத்தில் அங்கே இருக்கிற அந்த கிரேக்கர்கள் அவங்களுடைய பலிபீடத்துக்கு ஒரு பேர் போட்டிருந்தாங்க, அறியப்படாத தேவனுக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய நோக்கம் எப்படியாக இருக்கிறதுன்னு என்று பார்த்தீங்கன்னா, கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் நான் காண்கிற பொருளோ இல்லை படைக்கப்பட்ட பொருட்குள்ள அவரை என்ன பண்ண முடியாது? கம்பேரிசன் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். கடவுள் என்னும் ஒருவர் இருக்கிறார் என்ற பயம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால் ஞானம் என்னிலிருந்து தொடங்குகிறது என்று அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட்ல தான்,
உன் தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியுங்கள். இதை இன்னும் கொஞ்சம் லகுவா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எபேசியர் 6:1 என்ன எழுதப்பட்டிருக்கு? பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இல்லையா? அப்ப கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இப்ப எக்ஸாம்பிள்க்கு உலக தேவ விசுவாசம் இல்லாத உலகப் பிரமா இருக்கிற தாயும், தகப்பனும் சினிமாஸ் பார்க்கலாம். இல்ல பாடல் பகுதிகள பார்க்கலாம். இல்லன்னா அவங்க ரட்சிக்கப்படாம கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு மற்ற காரியங்கள்லாம் என்னவா தெரியாது, பாவமா தெரியாது. டைம வேஸ்ட் பண்றது. இப்ப டிவி பார்க்குறோம். அது பாவம்ன்றத விட, அதனால இச்சை தூண்டப்படுகிறது. அது வந்து ஒரு காரணி. அது ஒரு காரணம். எனக்குள்ள ஒரு இச்சை வர்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்கிறது. அப்ப அது அது மட்டும் இல்லாம அதில நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். அப்படி டைம் வேஸ்ட் பண்ணும்போது என்னுடைய நாட்களை நான் விரயமாய் கழித்து போடுகிறேன் இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து பாவம்ன்ற உணர்வே இல்லாம நமக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? தாயும் தகப்பனுக்கும் நம்மளுடைய சகோதர, சகோதரிகள், நம்மளுடைய பெரியவங்க யாரா இருந்தாலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். ஒரு சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் வேத வசனத்த பத்தி, "அக்கா வேதத்தில இப்படி எழுதியிருக்குல்லக்கா, நம்ம இப்படி செய்யக்கூடாது" அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்மள வந்து, "அப்ப நீ அதுபடி தான் நடக்கிறியா?" அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு நாம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அப்படி இருக்கிறேனான்றதுக்கு நான் சாட்சி கிடையாது. ஆவியானவர் தான் சாட்சி. ஆனா, எனக்குள்ள ஒரு வார்த்தை என்னன்னா, நான் முயற்சி செய்றேன். இந்த வேதத்தின்படி, இந்த வேதத்துக்குள்ள என்னை வணைந்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்றேன். சில நேரத்தில நேரத்த வீணாக்கிட்டேன்னா, என்னால தாங்க முடியாத அழுகை வரும். நான் அப்படியே டிப்ரஷன் ஆயி அப்படியே எனக்கு வேதனையாயிடும். என்னை இவ்ளோ நேரத்த நான் வீணாக்கிட்டேனே ஆண்டவரே! எனக்கு இந்த நேரத்த எனக்கு கூட்டி குடுங்க. நான் இந்த நேரத்த பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஸோ அப்ப நமக்கு தாய் தகப்பனுக்குள்ள கீழ்ப்படியக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள் இருக்கணுமா? ஸோ நீங்க கர்த்தருக்குள்ள அப்படி இருக்கும் பொழுது அவங்களே உங்கள புரிஞ்சுக்குவாங்கங்க. பரவால்ல, இவளுக்கு அந்த ஒரு பழக்கம்லாம் இல்லையே! மற்றவங்கள பத்தி பேசுற பழக்கம் இல்ல, மற்றவங்கள பத்தி குறை கூறுகிற பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பாவம்னே தெரியாது பாத்துக்கங்களேன். அப்ப நமக்கு தெரிந்த நாம என்ன பண்ணணும்? அந்த கனிகள நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். 3வதா நம்ம பார்க்கும்போது, திருடர்கள், பொருளாசைக்காரர்கள குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கு. அப்ப பொருளாசைக்காரர்கள குறித்து நம்ம பேசும்பொழுது, இந்த வசனங்கள நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. அப்பதான் கன்க்ளூஷன்ல நம்ம போகும்போது, அதோடைய டீப்னஸ், அதோடைய டெப்த் எவ்வளோன்னு நமக்கு புரியும். பாருங்க, நான் வாசிக்கிறேன். இந்த பகுதி தான் கொஞ்சம் பெரிய பகுதி. 1லேருந்து 10லேருந்து 19 வசனம் வரைக்கும் இருக்குது. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய வா, ரத்னம் சிந்துபடி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். பாருங்க, இந்த பாவிகள் யாரை விழுங்க போறாங்க தெரியுமா? குற்றமற்றிருக்கிறவர்களை, நல்லவர்களை, நீதிமான்களை, அவங்கள விழுங்குறதுக்கு தான் இந்த பாவிகள் எப்பொழுது என்ன பண்றாங்க? வகை தேடுறாங்க. 13வது வசனம் பாருங்க. விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருட்களினால் நம்மளுடைய வீடுகளை நிரப்புவோம். பார்த்தீங்களா? இந்த பாவிகள் வந்து இந்த பொருளாசைக்காரர்கள் என்ன பண்றாங்க? வீடுகள கொள்ளையடித்த பொருட்களினால என்ன பண்றாங்களாம்? நிரப்புறாங்க. சமீபத்தில ஒரு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். அந்த வீடியோல ஒரு பொலிட்டீஷியன் அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு, "உங்க வீட்ல அ 8 அந்த சீலிங்ல தொங்க விடுவாங்கல்ல ஜூமர். ஒவ்வொன்னும் கிட்டத்தட்ட 3,00,000 4,00,000 இத பத்தி அவங்க வீட்ல இருக்கிற பொருட்கள பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, பேசும்பொழுதே அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு, "உங்களுடைய சம்பளம் 1,00,000 தான். அப்ப உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் 3,00,000 4,00,000 5,00,000 சொன்னா, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, "என்னுடைய சீனியருடைய வீட்ல இருக்கிற அந்த வெளிய மேட் போடுவாங்கல்ல,
அந்த மேட்டு அதை விட விலை அதிகமா. அப்ப அவங்க பாருங்க, அவங்க மனுஷர்களுடைய ஜனநாயகத்துடைய பணத்த திருடுறாங்கன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு கிடையாது. தான் சீனியர் அதை விட அதிகமா திருடுறாருன்றத அவங்க என்ன பண்றாங்க, ரிப்போர்ட்ல கன்ஃபஸ் பண்றாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுடைய ஜனநாயக நாட்டுல அவங்கள ஜெயில்ல போடுறதுக்கு நமக்கு என்ன இல்ல? அதிகாரம் இல்ல. பணம் படைத்தவர்கள கர்த்தரால மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? தண்டிக்க முடியும். நம்ம ஜெபிப்போம். நம்மளுடைய தேசம் ஒரு அம் இந்த லஞ்ச ஒழிப்புல ஒரு அ நல்ல ஒரு நீதிமான்கள் எழும்பும் பொழுது, நம்முடைய தேசம் இப்படி ஏழ்மையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லங்க. ஒரு கூட்ட ஜனங்கள்ட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு வேள உணவுக்காக பிச்சை எடுக்கிறத கூட நம்மளுடைய தேசத்துல நம்ம பார்க்க முடியும். இது நம்ம தேசம் மட்டும் இல்ல. எங்கெல்லாம் லஞ்சம் இருக்கிறதோ, அங்கலாம் இது என்ன பண்ணுது? நடக்குது. ஏன்? பொருளாசை. அந்த பொருளாசையினால உண்டாகிற காரியத்தினால அவங்க வீட்ட நிரப்புறாங்க. ஆனா, இந்த உலகத்தை தாண்டி அவங்களால வேற எதுவுமே செய்ய முடியாது. பரலோகம், சொர்க்கம் இப்ப மத்த ஜனங்கள் சொர்க்கம்ன்னு சொல்றாங்க. நம்ம பரலோகம்ன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகமும், சொர்க்கமும் தேவனோடு இருக்கிற அனுபவம், கடவுளோடு இருக்கிற அனுபவம். அத அவங்களால என்ன பண்ண முடியாது? ருசிக்கவே முடியாது. நான் நெறைய இடத்துல சபைகள்ல கேள்விப்பட்டிருக்கேன். பொறாமையினால மற்றவங்கள தள்ளி இவங்க பதவியில வருவாங்க. நான் அப்ப எனக்கு நேத்து அந்த சிந்தனைய பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓகே பொறாமையினால மற்றவங்கள தள்ளி, எரிச்சல் அடைந்து பதவிக்கு வந்துட்டாங்க. யாருக்காக ஊழியம் செய்ய போறீங்க? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? மாட்டாரு. எரிச்சல் அடைந்து நீங்க செய்ற அந்த ஊழியம் பரலோகத்துல பலன் பெறுமா? வராது. அப்ப யாருக்காக நாம அத செய்றோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நாம செய்கிற எந்த நற்காரியங்களும் துன்மார்க்கத்திலிருந்து உருவாகாது என்பத நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள வேண்டும். பொறாமையினால, எரிச்சல்னால, வன்புத்தியினால நாம எந்த ஒரு ஊழியத்தையும் கர்த்தருக்காக என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அத நம்ம மனசுல பதிவு செய்தவர்களா நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். பதிவு செய்து ஆண்டவருக்கு பயந்து நாம இருக்கணும். இப்ப பாருங்க அதேபோல 15வது வசனம் என்ன சொல்றாரு? என் மகனே நீ அவர்களோடே வழிநடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாய்க. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் செய்ய தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி அதின் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும் இல்லையா? பாருங்க அந்த வசனம் எவ்வளோ அழகா இருக்கு. எவ்வகையான பட்சி ஆனாலும் சரி, அதின் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. இப்ப ஒரு புறாவை நம்ம பிடிக்கணும், அது கண்ணு முன்னாடி நம்ம வலையை விரிச்சா என்ன பண்ணுமா? வருமா அது? வராது. ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள். இவங்க நினைக்கிறாங்க மத்தவங்களுக்கு தீமைய செய்து தான் பொருள சேர்த்துக்கிறாங்கன்னு. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்குமா. பொருளாசை உள்ள எல்லா மனிதர்களின் உயிர அந்த பொருளாசையே வாங்கும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இப்ப இந்த விஷயத்த சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. இது நான் படிச்சப்ப யோவான் எழுதின புத்தகம் 7:37வது வசனத்துல ஆண்டவர் வந்து கடைசி ராப்போஜனத்து அப்ப அதுக்கு முன்னாடி கடைசி பண்டிகை, ராப்போஜனம் கிடையாது, கடைசி பண்டிகைக்கு முன்னாடி வீதிகள்ல நின்னு சத்தம் போடுகிறாரு. என்ன சத்தம் போடுகிறாரு? என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்துல ஞான ஊற்று பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப அவருடைய சத்தம் தான் எனக்கு என்னவா? ஞானமா. இன்னொரு வசனம் கூட ஞானம், அறிவு என்பவெல்லாம் இயேசுவுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேதம் என்ன பண்ணுது? தெளிவாக சொல்லுகிறது. ஆனா இந்த ஞானத்தின் சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை என்பதை என்ன பண்ணுது? வேதம்
தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. 24வது வசனம் பாருங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னு அ ஞானமானது சொல்லுகிறது. அதான் இயேசுவுடைய சத்தத்தை கேட்டும், அதை கேட்காதவர்களுடைய மனநிலையை குறித்து நமக்கு வேதம் நெறைய இடத்துல சொல்லியிருக்கிறது. பாருங்க, யோபு 27:9, ஏசாயா 1:15, எரேமியா 14:12, எசேக்கியேல் 8:18, மீகா 3:4, யாக்கோபு 4:3ன்னு சொல்லி இன்னும் லட்சக்கணக்கான வசனங்கள் இருக்குது. அவருடைய சத்தத்தை கேட்காதவருடைய நிலை என்னாகும்? என்னன்னா சிம்பிளா இப்ப நான் வாசிச்ச எல்லா வசனத்துடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ கூப்பிடும்போது நான் கேட்க மாட்டேன். நான் கூப்பிட்டு உனக்கு சொன்னேன், எது புத்தி, எது அறிவுன்னு. அப்ப நீ உன் ஆபத்துல கூப்பிடும் பொழுது நான் என்ன பண்ண மாட்டேன்? கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பயப்படுகிற ஒரு விஷயங்க. ஆண்டவர் நம்மளுடைய சத்தத்தை கேட்கலனா, நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்போம்? யார் நம்மள எல்லாத்துலேருந்து தப்பு வைக்க முடியும்? அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம். அப்படின்னா, அவரும் நம்மளுடைய சத்தத்தை என்ன பண்ணுவாரு? கேட்பாரு. அது இந்த கன்க்ளூஷன் அதுதான் சொல்லுது பாருங்க. யாக்கோபு சொல்லும்போது, இச்சையினால இச்சையினால நீ ஜெபம் பண்ணும்போதும், விண்ணப்பம் செய்யும் பொழுதும், அந்த ஜெபம் என்ன பண்ணப்படாதாம்? கேட்கப்படாது. யாக்கோபு 4:3ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த நம்மளுடைய சத்தத்தை அவர் கேட்க வேண்டும். நம்மளுடைய வார்த்தையை அவர் கேட்க வேண்டும்னா, நமக்குள்ள முதல்ல என்ன இருக்கக்கூடாது? பொருளாசை இருக்கக்கூடாது. அப்ப அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு வேர்டோட முடிக்கிறாங்க பாருங்க சாலமோன். எவ்வளோ ஒரு ஞானம் இல்ல! அந்த மனுஷன நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, அது ஆண்டவரே கிஃப்ட்டா குடுத்தது. அவனுக்கு முன்னாடி இல்லையா, அவனுக்கு பின்னாடி இல்லையா. பாருங்க, அவனுக்கு பின்னாடி கூட இருக்காத அளவுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஞானத்த சாலமோனுக்கு குடுத்திருக்காருங்க. அது அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 1 கடைசி வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பானாம். பாருங்க, அவருடைய சத்தம் தான் நமக்கு ஞானம். அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஞானம். அடிக்கடி என் கணவர்ட்ட நான் சொல்லுவேன். வா வேதம் இருக்கிற இந்த வீட்ல இப்படி பேசக்கூடாது. வேதம் இருக்கிற வீட்ல இப்படி செய்யக்கூடாது. வேதம் இருக்கிற வீட்ல நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவேன். ஏன் தெரியுமாங்க? இந்த வேதத்த நமக்கு குடுத்திருக்காரு. அது பெரிய கிருப. அத படிக்கிறதுக்கு புத்திய குடுத்திருக்காரு. அது பெரிய கிருப. அத படிச்சுட்டு அதுல இருக்கிற விஷயத்த எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னா, அது பெரிய பெரிய கிருப. வேதம் உங்க வீட்ல இருக்கா? கிருபங்க. அத எடுத்து வாசிங்க. அத அ முஸ்லிம்ஸ்ல கூட அ இக்ரா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா படிக்கணுமா. ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறொருத்தவங்க வந்து உங்கள வந்து ஆ கலங்கடிக்காதபடிக்கு, பொய்யான வார்த்தைகள சொல்லாதபடிக்கு, நீங்க முதல்ல இந்த வேதத்த என்ன பண்ணணுமா? படிக்கணுமா. அப்ப நீங்க படிக்கும் பொழுது, உங்கள யாரும் என்ன பண்ண முடியாது? குற்றப்படுத்த முடியாது. எனக்கு இது எப்படி ஞாபகம் வருதுன்னா, ஒரு நல்ல ஒரு சகோதரன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்காரரு. பேர் சொல்ல விரும்பல. அந்த ஊழியக்காரர் சொல்லும்பொழுது, ஆ அவர் மூலியமா தான் நான் அதிகமான பைபிள் ஸ்டடீஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனா, ஒரு விஷயம் எனக்கு வந்து அவர் சொன்னதில கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருந்துச்சு. என்னன்னா, அத ஆவியானவர் எனக்கு ரிவீல் பண்ணாரு. அவருக்கு ரிவீல் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சேன். அ அத ஆண்டவர்ட்ட கேட்டிருக்க மாட்டாரு. இது சரியா? இது தப்பான்னு கேட்டிருக்க மாட்டாரு. நான் அத கேட்டதும், நான் ஆண்டவர்ட்ட "இது எப்படிப்பா எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அப்ப வேத வசனத்தோட எனக்கு சொன்னாரு. அது என்னன்னா, ஆண்டவர் வந்து கடல் மேல நடந்தாரு இல்லையா? ஸோ, அது வந்து அந்த கடல்ல அந்த உப்பு கடல். ஸோ, உப்பு கடல்ல எல்லாம் மிதக்குவாங்க தானே! அது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. அப்ப ஏன்னா எனக்கு ரொம்ப அது கஷ்டமாயிடுச்சு. உடனே ஆவியானவர்ட்ட உட்காந்து வேதம்லாம் வாசிச்சுட்டு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, அப்ப பேதுரு ஏன் முழுகுனாரு? இயேசு வந்து
நடந்தது அற்புதம் இல்ல. ஒரு சாதாரண விஷயம்னா, பேதுருவும் மனுஷன் தானே! அவர் ஏன் மூழ்கினாரு? ஆழத்துல போனாரு? ஆக்சுவலி அவரு அந்த அந்த கடல் பகுதிகள பத்தி ரிசர்ச் பண்ணும்போது, வேதத்தில சொல்லப்பட்டிருக்க ஒரு சில ஃப்ரேஸ வச்சு இது உப்பு கடல், இல்ல இது கலிலேய கடல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த கடல பத்தி படிக்கும்போது, உப்பு கடல்ன்ற மனநிலையோட அவர் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. இல்லையாங்க? யானைக்கும், அடிசருக்கும் எல்லாரும் எல்லாரும் நான் பேசுறதுல கூட உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து பிடிக்காம கூட இருக்கலாம். ஏற்றுக்கொள்ள முடியாததா கூட இருக்கலாம். பட் ஆவியானவரோட அத என்ன பண்ணணும்? உட்கார்ந்து பேசணும். கேள்வி கேட்டு பழகுங்க. ஆவியானவரோட பரிசுத்த ஆவியானவரோட கேள்வி கேளுங்க. ஏசப்பாட்ட கேள்வி கேளுங்க. "ஏசப்பா எனக்கு புரியல. இத சொல்லிக் குடுங்க." நான் அடிக்கடி அப்படிதான். சின்ன விஷயம் இருந்தாலும் ஏசப்பாட்ட கேட்கணும். அப்படி கேட்காத நெறைய விஷயத்துல புத்தீனமான காரியங்கள் நடந்திருக்கு. அதனாட்டி நம்ம கேட்கணும். பாருங்க முடிவுரை எனக்கு ரொம்ப நான் இத தியானிச்சதுலேருந்து இந்த வசனத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி விக்கினம்னா விசனப்படாம இருப்பானாம். ஆபத்திற்கு பயப்பட மாட்டானாம். அமைதியா இருப்பானாம். பாருங்க, ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்க இது. அவருக்கு செவி கொடுத்தாலே என்னதான் ஆசீர்வாதம். சாமுவேல் செல்லும்பொழுது அவருக்கு செவி கொடுக்கும்படிக்கு வாங்க இல்லையா? அவருக்கு செவி கொடுக்கிறதும் கீழ்ப்படியிருந்தும் தான் உண்மையான அவருக்கு செய்ற ஆராதனை. பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம் பொருளாசைய விட்டு கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன சொல்லுவாரோ, அத கேட்டு நம்ம நடக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குதாம்? அமைதல், ஒரு சமாதானம், விக்கினமின்றி ஆபத்துக்கு பயப்படாம நம்ம என்ன பண்ணுவோம்? ஜீவிப்போம். நான் இத ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். மொத பகுதி ஏன் நீதிமொழிகள படிக்கணும்? அதனாட்டி வர பலன் என்ன? 2வது கர்த்தருக்கும், தாய் தகப்பனுக்கும் பயப்படுகிற பயம். 3வது பொருளாசைக்காரனுடைய வழியும், அவனுடைய நிலையும். 4வது கன்க்ளூஷன். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நமக்கு என்ன நேரிடுகிறது? இல்லன்னா நடக்காத பொழுது என்ன நேரிடுகிறது என்பதுதான். 4 பகுதிகளா நான் இத உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? பிரிச்சு காட்டியிருக்கேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா, மற்ற ஜனங்களுக்கும் இத நீங்க ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வீடியோவ உங்களுக்கு அனுப்புறேன். ஆமென்.